ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் என் அருகில் நீ இருந்தால் நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். தேவேஷின் அம்மா வேதனைப்பட்டால் அதை அவன் அப்பாவால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள இயலாது. அம்மாவின் வேதனை அப்பாவை எப்போதும் வெகுவாக பாதிக்கவே செய்திருந்தது. எப்போதும் அம்மாவின் வேதனை அப்பாவை வெகுவாக பாதிக்கிறது. வேதனையில் ஆழ்ந்திருக்கும் அம்மாவை அப்பாவும் வேதனையோடு பார்த்தார். விந்தியா, நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்னங்க? உங்க அண்ணன் எங்க பேங்க்ல இருந்து தான் லோன் எடுத்திருக்காரு. அதை கேட்டதும் அம்மாவும் தேவேஷும் வீணாவும் அதிர்ந்து போயினர். நான் மேனேஜர் ஆகி 6 வருஷம் ஆகியிருந்தாலும் இந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்து 1 வருஷம் தானே ஆகுது. அவர் லோன் எடுத்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. சரியா சொல்லணும்னா 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. 10 வருஷ கால அவதிக்கு தான் அவர் லோன் எடுத்திருக்காரு. ஆனா 3 வருஷமா அவரு டியூ கட்டல. இப்போ லோனுடைய காலாவதியும் முடிஞ்சு போச்சு. அவருக்கு 7-8 தடவை வார்ன் பண்ணியிருந்தோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ வேற வழி இல்லாம தான் நோட்டீஸ் ஒட்ட வேண்டியதா போச்சு. ஆனாலும் இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அவரு லோனை கட்டி முடிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா வீடு ஏலத்துக்கு வந்துடும். இப்போதுதான் அப்பாவின் தலைவலியின் காரணம் தேவேஷுக்கு புரிந்தது. வேதனையில் ஆழ்ந்த அம்மா கண்மூடி செட்டியில் அப்படியே சாய்ந்தார். அது அப்பாவை இன்னும் இன்னும் பாதிக்கிறது. எங்க பாரு விந்தியா, நீ இப்படி வேதனைப்பட்டா என்னால என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற? அம்மா மெதுவாக கண் விழித்து அப்பாவை பார்த்தார். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லு. நாம போய் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமே. என்ன பேசிட்டு இருக்கமா? அங்க போன அவங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அதை கேட்டதும் அம்மாவின் முகம் வாடி போனது. உடனே முகம் வாடிடுச்சு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? நான் உங்க கூட வரணுமா? நான் வர தயாரா இருக்கேன். உனக்காக உங்க வீட்டுல வந்து அவமானப்படுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் அவமானப்பட்டு நிற்கும் போதெல்லாம் நீ வேதனைப்படுற. அதுதான் என்னால தாங்க முடியல. சரி, நீ கிளம்பு, நம்ம போலாம். போய் அவங்கள கூட்டிட்டு வரலாம். அவங்க வந்தா மாடியில தங்கட்டும். மாடியில வாடகைக்கு இருந்தவங்க கூட 2 வாரம் முன்னாடி தானே காலி பண்ணிட்டு போனாங்க. அடுத்ததா ஒரு பார்ட்டி வந்தது. ஆனா தேவேஷோட படிப்பு முடிஞ்சிருச்சு. அவனுக்கு உடனே வேலை கிடைச்சிடும். இனிமே பண நெருக்கடி இருக்காதுன்றதுனால நாம யாரையும் மேல குடி வைக்கல. அது கூட ரொம்ப நல்லதா போச்சுன்னு இப்ப தோணுது. அவங்க வந்தா மாடியில தங்கட்டும்மா. ஆனா என்ன, அவங்க எல்லாருமே ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க. உங்க அம்மாவும் சரி, அண்ணியும் சரி, ராகவியும் சரி, எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லாதவங்க. அவங்க இங்க வந்தா அவங்களையும் நம்ம வீட்டையும் உன்னால தன்னந்தனியா பார்த்துக்கவே முடியாது. உனக்கு பேக் பெயின் வேற இருக்கா? அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த காலத்துல வேலைக்கு ஆட்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் நான் பாக்குறேன், யாரையாவது கிடைச்சா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேத்து கூட நான் அவர்கிட்ட கேட்டேன், பார்த்துட்டு தான் இருக்கேன், வேலைக்கு யாரையாவது கொண்டு வந்து விட முடியுமா? நல்லவங்களா இருக்க வேண்டாமா? அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னும் 2 வாரத்துல யாராவது கிடைச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இனி ஒரு வேலைக்காரி வேணும்னு சொல்லவா? அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம வீட்டு வேலையை நானே பார்த்துப்பேன். அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைதான். நீங்க சொன்ன மாதிரி வேலைக்காரி வந்தா அவங்கள பார்த்துக்கட்டும். நான் எப்பவும் போல நம்ம வீட்டை பார்த்துக்கிறேன். இல்லம்மா, அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது. இல்லைங்க, முதல்ல அவங்கள போய் கூப்பிடுவோம். அவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம். வந்தாதானே மேற்படி யோசிக்கணும். அதுவும் சரிதான் என்று கூறிய அப்பாவின் பார்வை தேவேஷின் மீது பதிந்தது. ஆமா, வேலை விஷயம் என்ன பாச்சு என்று அப்பா எதிர்பார்ப்போடு கேட்டார். அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 3 lakhs சேலரி என்று உற்சாகத்தோடு கூறினான் தேவேஷ். அதை கேட்டு அப்பா, அம்மா, வீணா மூவரும் வியப்போடு அவனை பார்த்தனர். அண்ணா, 3 lakhs என்று வீணா வியப்போடு கேட்டாள். ஆமாம்மா. அப்புறம் அப்பா, நீங்க சொன்ன தென்றல் ஓவியனுக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு 30 வயசு கூட இருக்காதேப்பா. அப்பா பயங்கரமாக சிரித்தார். தேவா, நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். 1 வாரம் முன்னாடி அவங்க ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி
அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுல எழுதுற வரைக்கும். அவங்க 1976 பிறந்தவங்க. அவங்களுக்கு 44 வயசு ஆயிடுச்சு. உண்மையாவாப்பா? சத்தியமா நம்ப முடியாது. 30 வயசு கூட சொல்லவே மாட்டாங்க. ஒரு 28, 27, அது கூட ஜாஸ்தின்னு தோணுது. அவ்வளவு என்ன இருக்காங்க. நானும் முதல்ல அப்படியெல்லாம் தான் நினைச்சேன். 44 வயசு ஆகுதுப்பா உங்களுக்கு. அப்பா அம்மாவை பார்த்தார். இப்ப சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுமா, நம்ம உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று அப்பா கூறியதும் சட்டென்று அம்மா எழுந்து அறைக்கு சென்றார். 5 நிமிடத்தில் அம்மா தயாராகி வந்து விட்டார். அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக தாத்தா பாட்டியின் வீட்டிற்கு சென்றதும் தேவேஷும் வீணாவும் வீட்டு வாசலிலேயே குட்டி போட்ட பூனை போன்று அங்கும் இங்கும் பதற்றத்தோடு நடந்து கொண்டிருந்தனர். தாத்தா பாட்டியின் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன அவமானம் நேருமோ என்ற பயம் மட்டுமே அவர்களின் முகத்தில் இருந்தது. அரை மணி நேரம் கழித்துதான் அப்பாவும் அம்மாவும் தொங்கி போன முகத்துடன் வீடு திரும்பினர். தேவேஷும் வீணாவும் வாசலில் நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் நேராக வீட்டிற்குள் ஏறி சென்றனர். தேவேஷ் வீணா இருவரும் பின்னாலேயே வந்தனர். அப்பா சோர்ந்து போய் செட்டியில் அமர்ந்தார். அம்மா அப்பாவின் அருகில் அமர்ந்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு, சாரிங்க, என்னால்தான் இத்தனை பிரச்சனையும். நீங்க சொன்னதை கேட்டுட்டு நான் பேசாம இருந்திருக்கலாம் என்ற வேதனையோடு கூறினார். அம்மா என்னாச்சு என்று தேவேஷ் கேட்டான். என்ன ஆகிறது? அப்பாதான் வேணும்னே இந்த நேரத்துல நோட்டீஸ ஒட்ட சொன்னதா மாமாவும் தாத்தாவும் அத்தையும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டாங்க. அண்ணனுடைய பார்ட்னர் காலை வாரிட்டு போனது தெரிஞ்சுக்கிட்டதும் நோட்டீஸையும் ஒட்ட வச்சு அவங்கள அவமானப்படுத்தினதா மாமாவும் தாத்தாவும் சொல்றாங்க. அவங்கள இந்த அளவுக்கு வேணும்னே அவமானப்படுத்திட்டு உதவுற மாதிரி அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ராகவியையும் நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பிளானையும் அப்பா போட்டிருக்காருன்னு சொல்லி அப்பாண்டமா அப்பா மேல பழிய தூக்கி போடுறாங்க. இதுக்கு தாமா நான் அப்பவே அப்பாவை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரணும்னா நீங்க போய் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அனாவசியமா அப்பாவை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி இருக்கீங்க என்று கோபமாக தேவேஷ் கூற, தேய் என்னடா பேசிட்டு இருக்க? அம்மாவையும் என்னையும் பிரிச்சு பேசுறியா? எனக்குமே நான் அப்படி நினைச்சதில்ல. இந்த அவமானம் ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நான் பிளான் பண்ணி இந்த நேரத்துல நோட்டீஸ் ஓட்ட சொன்னேனும், ராகவி உனக்கு கட்டி வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு பிளான போட்டேனும் உங்க மாமா சொன்னதுதான் என்னால தாங்க முடியல. சரி, வீட்டுக்கு வர சொன்னதுக்கா இவ்வளவு டைலாக் அடிச்சாங்க? அது மட்டும் இல்ல, என்னுடைய மச்சான் எனக்கு உதவுவான், நான் காசை கொண்டு வந்து கட்டிடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணுடைய கல்யாணமும் முடிஞ்சிடும், உங்க உதவி ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்க வீட்டு வாசக்கதவு எப்பவும் உங்களுக்காகவே திறந்திருக்கும், எப்ப வேணாலும் நீங்க வரலான்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மாவும் வந்தோம். உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட்பா. உங்களால எப்படி இந்த அளவு அமைதியா போக முடியுதுன்னு எனக்கு தெரியல. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா ரொம்ப வேதனையாவும் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப போய் அவங்க கிட்ட ஏன் அவமானப்பட்டு நிக்கிறீங்கன்ற வேதனை. ஆமாப்பா, முன்னாடியெல்லாம் எங்கேயாவது வழியில பார்த்து என்ன அவமானப்படுத்தும் போது எனக்கு அது ஒரு பெரிய அவமானமா தான் இருந்தது. நம்ம வீணா பிறக்கிற வரைக்கும். வீணா பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இடத்துல இருந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அவங்க என் மேல கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு வீணா எந்த வேலையுமே இல்லாத ஒரு அநாத பையனை காதலிச்சு இவனைதான் நான் கட்டிக்க போறேன்னு என்கிட்ட வந்து சொன்னா அதை நான் ஏத்துப்பேனான்னு யோசிச்சேன். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா என் மக சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் இல்லையா? அவங்க அளவு நமக்கு வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது நானே அப்படி ஆசைப்படுறேன். அப்படின்னா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு உங்க தாத்தாவும் மாமாவும் ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஆசையில எல்லாம் மண்ணை தூக்கி போட்டது நான் தானே. அப்ப அவங்க என்ன வெறுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அவமானப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க என்ன அவமானப்படுத்தினாலும் எனக்கு அந்த வலி அவ்வளவா தெரியறதில்ல. என்னாலும்பா, தாத்தாவும் மாமாவும் எப்படிப்பட்டவங்கன்னு இப்ப ரொம்ப நல்லா அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். இனியாவது உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தாம இருக்கட்டும் என்று கூறிய தேவேஷ் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். மறுநாள் முதல் தேவேஷ் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். தென்றல் ஓவியன் மேம் கூறியது போன்று 2 நாட்கள் மட்டுமே அவன் சென்னை அலுவலகத்தில் வேலை பார்த்தான்.
அதன் பின் அவன் கோத்தகிரி கிளம்பினான். ஒரு வாரம் கோத்தகிரி கம்பெனியில் வேலை. அதை முடித்துக் கொண்டு நேராக கொடைக்கானல் செல்ல வேண்டும். அங்கு ஒரு வாரம். அந்த வேலைகளை முடித்துக் கொண்டுதான் அவன் சென்னை திரும்ப வேண்டும். 2 வாரங்கள் எப்படி ஓடி போனது என்று அவனுக்கு தெரியவே இல்லை. வீட்டிற்கு அவன் பல முறை போன் செய்திருந்தான். அவன் போன் செய்யும் போது எல்லாம் தாத்தாவின் வீட்டு விஷயம் என்ன ஆயிற்று என்றுதான் கேட்பான். அவர்கள் ஏதாவது ஒரு பதிலை கூறிக்கொண்டே இருந்தார்கள். நேற்று அழைத்த போதுதான் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிட்டது என்று அப்பா கூறினார். அவர் அப்படி முட்டையாக கூற வேலை முடிந்து சோர்வாக வந்த தேவேஷ் விளக்கம் எதுவும் கேட்கவில்லை. ராகவியின் மாமா அவர்களுக்கு உதவி இருப்பார் என்றுதான் நினைத்தான். இன்று மாலை தேவேஷ் ட்ரெயினில் சென்னை கிளம்பினான். மறுநாள் காலை அவன் வீட்டிற்குள் கால் எடுத்து வைக்கும் போதுதான் தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, ராகவி ஐவரும் ஹாலில் அப்பா அம்மா வீணாவோடு அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு வியந்து அப்படியே வாசலில் நின்றான். 2 வாரங்களில் எல்லாம் தலைகீழாக மாறி போயிருக்கிறது. அவனை கண்டதும் அனைவரும் அமைதியாகி போயினர். என்னாச்சு? நான் வந்ததுதான் இங்க யாருக்கும் பிடிக்கலையோ? நான் வேணா திரும்பி போயிடவா என்று குறும்பாக கேட்டான் தேவேஷ். அதை கேட்டதும் அனைவரும் சிரித்தனர். இல்லப்பா, இத்தனை நாள் விரோதிங்க மாதிரி இருந்தோம். உங்களை பார்த்தா அப்படி திட்டணும், முகத்தை திருப்பிக்கிட்டோம். இப்ப ஒரு கஷ்டம் வந்ததும் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி. நீயும் எங்களை அப்படித்தானே பாப்ப? அதுதான். என்ன மச்சான் இது? இப்பவும் நீங்களா இங்க வரலையே? நாங்க தானே வந்து உங்களை வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் என்று அப்பா கூற, என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா என்று கேட்டார் மாமா. முடிஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஆபீஸ் போயாகணும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ் புறப்படுறேன் என்று கூறியவன் தன் அறைக்கு சென்றான். சில நிமிடங்களில் குளித்து தயாராகி வந்தான். அம்மா டிஃபன் எடுத்து வைக்க டிஃபனை முடித்துக் கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். மாலை அவன் வீடு திரும்பும் போது அவனது அப்பா அம்மா வீணாவை தவிர வீட்டில் வேறு ஒருவரும் இருக்கவில்லை. அவனது பார்வை மாடியை நோக்கி சென்றது. அதை கவனித்த அப்பா, தேவா, அவங்க யாரும் இல்லப்பா, உங்க அத்தையோட அப்பா இறந்துட்டாராம். அதுதான் உங்க தாத்தாவும் பாட்டியும் எல்லாருமே சடங்குக்காக போயிருக்காங்க. என்னையும் அம்மாவையும் கூட கூப்பிட்டாங்க. ஆனா நாங்க தான் வரலன்னு சொல்லிட்டோம். நல்ல வேளை வரலன்னு சொன்னீங்கல்ல, போயிருந்தா அது சரியாவே இருந்திருக்காதுப்பா. ஆனா அப்பா, என்ன மாயாஜாலம் நடந்தது? 2 வாரத்துல வீடே தலைகீழா மாறி போச்சு. அது ஒரு பெரிய கதைப்பா. 2 வாரம் ஆகியும் அவங்க லோன் காசை கொண்டு வந்து கட்டலப்பா. அந்த வேதனையோட நான் வரும்போதுதான் வழியில உங்க அம்மா வீட்டுல வேலை பார்த்த ஒரு வேலைக்கார அம்மாவை பார்த்தேன். நான் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஐயா. 1 வாரம் முன்னாடி என்னை வேலையில இருந்து அனுப்பிட்டாங்க. நான் இப்ப வேற வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சும்மா அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க எல்லாருமே ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு அவங்க ஏதாவது தப்பான ஒரு முடிவை எடுத்துடுவாங்கன்னு தோணுது. உங்களால முடிஞ்சா அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பதறி போயிட்டேன். வீட்டுல வந்து உங்க அம்மா கிட்ட சொன்னேன். நானும் அம்மாவும் வீணா வீட்டுல தனியா இருக்க வேண்டாமேன்னு வீணாவையும் கூட்டிட்டு தான் உங்க தாத்தா வீட்டுக்கு போனோம். உங்க தாத்தாவும் பாட்டியும் வீணாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சு கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு நிலைமையில நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு எனக்கும் அம்மாவுக்கும் தோணிச்சு. நாங்களும் கூப்பிட்டோம். அவங்களும் வர தயாரா தான் இருந்தாங்க. ஆனாலும் சின்ன தயக்கம். ஒரு வழியா கெஞ்சி கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா பாசம்னு சொன்னா அப்படி ஒரு பாசம். உண்மையிலேயே அவங்க இத்தனை நாள் நம்ம மேல காட்டின வெறுப்பு வெறும் நடிப்போன்னு தோணுது. அந்த அளவு பாசம் காட்டுறாங்க. உங்க தாத்தா சொல்றாரு, வெறுப்பெல்லாம் கிடையாது, கோபம் தான் வெறுப்பா வெளியில வந்திருக்குது அப்படின்னு. அப்படின்னா கடைசியில ராகவியோட அமெரிக்க மாமாவும் காலை வாரிட்டாருன்னு அர்த்தம். ஆமாப்பா, காலை வாரினது மட்டும் இல்ல, நிச்சயம் பண்ண கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாராம். நல்ல வேளை அந்த பையன் ராகவி கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லையாம். ஒருவேளை 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் நின்னு போனதும் அது ராகவியை ரொம்ப பாதிச்சிருந்திருக்கும். இந்த கல்யாணம் நின்னு போனதுல அவளுக்கு பெருசா எந்த வருத்தமும் இல்ல. என்ன அமெரிக்கா போக முடியலன்ற ஒரு வருத்தம் மட்டும் அவளுடைய வார்த்தையில தெரியுது, அவ்வளவுதான். தேவேஷ் பதில் எதுவும் கூறவில்லை. அவன் மெதுவாக அவனது அறையை நோக்கி நடக்க
தேவா, ஒரு நிமிஷம். நான் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன். ராகவி தான் நம்ம வீட்டு மருமக. ராகவி வேற வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா உனக்கு வேற ஏதாவது பொண்ணை பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இப்ப ராகவியோட கல்யாணம் நின்று போச்சு. அதனால ராகவி நம்ம வீட்டு மருமகளா ஆகணும்னு நானும் அம்மாவும் ஆசைப்படுறோம். உன் மனசுல வேற யாரும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. நானும் உங்க அம்மாவும் உங்க அத்தை மாமா ஊர்ல இருந்து வந்ததும் உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறோம். உனக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே. ராகவிக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்ற எண்ணத்துல கூட வேலை பார்க்குற யாரையாவது நீ காதலிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். தேவேஷ் பதில் எதுவும் கூறாமல் தன் அறைக்குள் வந்தான். என் மனசுக்குள்ள யாரும் இல்லைன்னு யாருப்பா சொன்னது? என் மனசு ஃபுல்லா இசை மட்டும்தானே நிறைஞ்சிருக்கா. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா என்று வேதனையோடு தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் அப்படியே படுக்கையில் வந்து விழுந்தான். அவன் கண்களின் ஓரம் கண்ணீர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.